PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. சுனாமி நினைவு நாளில் சுனாமியில் வீடுகளை இழந்தவர்கள் வீடு கேட்டு குடிசை மாற்று வாரிய அலுவலகம் முன் முற்றுகை. கார்கில் நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடுகளில் குடியேற முயன்றதால் பரபரப்பு. சென்னையில் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தபோது காசிமேடு, நாகூரார் தோட்டம் கடற்கரை பகுதி மற்றும் அண்ணா நகர் கடற்கரை பகுதி உட்பட வடசென்னை கடற்கரை பகுதியைச் சேர்ந்த 158 பேருக்கு இதுவரை வீடுகள் வழங்கப்படாததால் கடந்த சில மாதங்களாக வீடுகள் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சுனாமி பேரலையின் 21வது நினைவு நாளான இன்று தங்களுக்கு இதுவரை வீடுகள் வழங்கவில்லை என கோரியும், உடனடியாக வீடுகள் வழங்க கோரியும் சுனாமியில் வீடுகளை இழந்தவர்கள் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் ராயபுரத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் விரைந்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து வைத்தனர். அதன் பிறகு தங்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்ட திருவொற்றியூர் கார்கில் நகரில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்குள் சென்று குடியேற திட்டமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கார்கில் நகர் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சாத்தாங்காடு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து குடியேற முயன்றவர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் உடனடியாக தகவல் அறிந்து குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் விரைந்து வீடுகள் வழங்குவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் போலீசாரும் வீடுகள் வழங்குவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்போம் என கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சுனாமி நினைவு நாளில் வீடுகளை இழந்தவர்கள் வீடுகள் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டம் இது போராட்டம், 21 ஆண்டுகள் போராட்டம், விடமாட்டோம் விடமாட்டோம், எங்கள் வீட்டை விடமாட்டோம், விடமாட்டோம் விடமாட்டோம், இந்த கார்கில் வீட்டை விடமாட்டோம். குடிச்சு விடு குடிச்சு விடு, தமிழக அரசே குடிச்சு விடு, குடிச்சு விடு குடிச்சு விடு, இலவசமாக குடிச்சு விடு, தரமாட்டோம் தரமாட்டோம், பயனாளி பங்கு தொகை தரமாட்டோம், தரமாட்டோம் தரமாட்டோம், கொடுத்து விடு கொடுத்து விடு, இலவச வீட்டை கொடுத்து விடு, கொடுத்து விடு கொடுத்து விடு, சுனாமி வீட்டை கொடுத்து விடு, விடமாட்டோம் விடமாட்டோம், உயிர் போனாலும் விடமாட்டோம், உயிர் போனாலும் விடமாட்டோம். 21 ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். இன்று நுழைவு போராட்டம் தொடங்கினோம். அதை இந்த காவல்துறை அதிகாரி பேச்சுவார்த்தை செய்து விடுவதாக உத்தரவின் பேரில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகையால் 2 தினம் காத்திருப்போம். அடுத்தது நுழைவு போராட்டம் எந்த நேரத்திலும் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 21 வருடங்களுக்கு முன்னாடி சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடியிருப்பு கட்டித்தர்றதுக்காக மீன்வளத்துறை, தமிழக அரசாங்கம், இல்லை உலக வங்கி, இந்திய அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்து பல குடியிருப்புகள்லாம் வந்து கட்டி கொடுத்தாங்க அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அதில் பல பேர், அதாவது அவங்க எல்லாருக்கும் கட்டித்தர, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டித்தரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பல வருஷம் போராடியும் இன்னைக்கு இங்கே இருக்கிறது 158 பேர் இது வரைக்கும் தொடர்ந்து 21 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு வழங்க மாட்டேன்னு சொல்ல, வீடு வழங்குறோம் ஆனால் 7 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 7 லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்து 21 வருஷமாக வீடு கொடுக்காம ஏமாத்தின தமிழக அரசாங்கத்துக்கும், இல்லை மீன்வளத்துறை, குடிசை மாற்று வாரியம், இவங்க தான் அந்த பொறுப்பு ஏற்றுக்கணும், இவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக இந்த மக்கள்கிட்ட வந்து நாங்கள் பயனீட்டாளர் பங்கீட்டு தொகைன்னு ஒன்று கொண்டு வந்துட்டோம். இது பழைய மாதிரி குடிசை மாற்று வாரியம் கிடையாது, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். அதனால் 7 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறது மக்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஏமாற்றக்கூடிய செயல், அலைகழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டு இந்த வீடுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்த 40 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் 21 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த குடிசை மாற்று வாரியம், இலவசமாக
எப்படி சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தீங்களோ மீதி உள்ள எங்களுக்கும் 21 வருஷமா நீங்க கொடுக்காம இருந்த காரணத்தால அதே மாதிரி இலவசமா வீடுகளை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மக்களுடைய போராட்டம். இன்னைக்கு காலையில அங்க மீன்வளத்துறை கிட்ட வந்து போராட்டம் நடந்துச்சு. அடுத்து வந்து இங்க வந்து இந்த குடியேறும் போராட்டம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்க பேச்சுவார்த்தையில் வந்து பேசின ஆய்வாளர்கள் இல்லை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால வந்து என்னன்னா இப்போதைக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுக்குற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம். முடிவு வந்து அவங்க சரியா சாதகமாக இல்லைன்னா நம்ம வந்து குடியேறும் போராட்டம் மட்டும் இல்லை, தீவிரமான போராட்டம் வந்து நடத்துறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்கன்றது தான் சொல்லிக்கிறோம். நகர்ப்புற வாழ்விட நகர்ப்புற குடியிருப்பு நில உரிமை கூட்டமைப்பு. வணக்கம். நாங்கள் கடந்த 2004 இன்று வரை போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய சுனாமி வீடு, நாங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டு 21 வருஷமாக நாங்கள் பல கட்ட போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி பல விசாரணைகளை செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு 2017 ஒதுக்கீடு செய்ததாக சொல்லி ஒதுக்கீடு பண்ணி சான்றிதழ் வழங்கினாங்க. வீடு கட்டும் வரை காத்துருங்க, கட்டின பிறகு உங்களுக்கு இந்த வீட்டை ஒதுக்கீடு பண்ணுறோன்னு சொல்லி அன்னைக்கு உத்தரவாதம் பண்ணி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நான் அப்புறம் இந்த வீட்டை ஒதுக்கீடும் பண்ணாங்க. 158 பேருக்கு எங்களுக்கு வீடு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து வீடு கட்டி முடிச்சு தான் வேற யாருக்கோ 7 லட்சத்தை கட்ட சொல்லி வாங்குறாங்க. நாங்கள் தெரிஞ்சு கடலில் இறங்கி போராட்டம் பண்ணோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு வழங்குறோம், ஆனால் ஏதோ ஒரு சில தொகைங்க கட்டணும்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் எங்களால் அவ்வளோ பெரிய 7 லட்ச ரூபா கட்ட முடியாது, 6 லட்ச ரூபா எங்களால் கட்ட முடியாதுன்னு 50,000 முன்தொகையோ மாதம் 2,000 கட்டுவதாக அவங்க கேட்டாங்க. சரி நாங்களும் ஏற்றுக்கின்னு வற்புறுத்தலின் பேரில் எங்களுடைய வற்புறுத்தலின் அதிகாரிகளுடைய வற்புறுத்தின் பேரில் நாங்கள் அந்த 50,000 கட்டணும். எங்களுக்கு இலவச வீடாக தான் வழங்கணும். நாங்கள் சுனாமியில் பாதிக்கப்பட்டு இந்த கார்கில் நகர் இந்த இடத்த எங்களுக்கு தற்காலிக குடியிருப்பா கோர்ட்டு மூலியமா வழங்கப்பட்டது. நாங்கள் கோர்ட்டு மூலியமா தற்காலிக குடியிருப்பு இங்கே வந்து குடும்பம் பண்ணோம். 5 மாதம் குடும்பம் பண்ணி இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட தீயினால் அப்புறப்படுத்தப்பட்டோம். நாங்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு இந்த இடத்த எங்கள் இடத்த அபகரித்து அடுக்குமாடி குடியிருப்பு 15 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியிருக்காங்க. எங்க இடத்த அபகரித்து குடியிருப்பு கட்டினது அல்லாம எங்களுக்கு சுனாமியால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு குடியிருப்பு வழங்குறதுக்கு எங்களை 6,75,000 கேட்கறது எந்த வகையில நியாயம்? இந்த நியாயத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா வீடு இல்லாத பிரச்சனைக்கு வந்தோம். இன்னைக்கு நாங்க ரோட்டுக்கு வந்துட்டோம், பிளாட்பாரத்தில் இருக்கோம். எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எங்களை கைது பண்ணி எங்களை கொண்டு எங்களை சிறையில் அடைச்சாலும் பரவாயில்ல. உயிர் போனாலும் எங்களுடைய காரிகினார் வீட்டை நாங்க ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். உயிரே போனாலும் விட மாட்டோம். காரிகினார் வீட்டை விட மாட்டோம். வழங்கிடு தமிழக அரசே வழங்கிடு. காலம் தாத்தாதே 21 ஆண்டுகளாக காலம் தாத்தாதே.